அதிகாரி அவர்களே, இப்பெட்டகத்தில் நகைகளும் நவமணிகளும் மற்றும் பல பட்டாடைகளும் அணிகலன்களும் வைத்திருக்கிறேன். இவற்றையெல்லாம் அந்த வரதராஜ பெருமாளுக்கு காணிக்கையாக கொண்டு வந்திருக்கிறேன். தயவு செய்து இவற்றையெல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்ன தட்சிணாமூர்த்தி, ஏற்கனவே நிறைய திரவிய கொடைகளையும் உற்சவங்களுக்காக செலவுக்காக பொற்காசுகளையும் அளித்து வருகிறீர்கள். அப்படி இருக்க இவைகள் எதற்கு? ஏதாவது பிரார்த்தனையா? அதிகாரி அவர்களே, தாங்கள் குறிப்பிட்டபடியும் வைத்துக் கொள்ளலாம். எல்லாம் அந்த வரதன் கொடுத்தது. திரும்பவும் அதை அவனுக்கே அர்ப்பணிக்கிறேன். மீண்டும் அப்பெருமாள் செல்வம் பெருகும்படி செய்கிறான். அது அந்த வரதனின் கருணா பிரவாகம். குறைவில்லா செல்வத்தை கொடுத்த அந்த வரதன் எனக்கு மட்டும் மனக்குறையை வைத்திருக்கிறானே. கவலைப்படாதீர்கள் தட்சிணாமூர்த்தி, எல்லாம் ஒரு நாள் சரியாகும். நம்பிக்கையோடு இருங்கள். அதிகாரி அவர்களே, இந்த ஓலைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். இவைகள் சாசன பத்திர ஓலைகள். அதாவது சில நிலப்புலன்களை வரதராஜ பெருமாளுக்கென்று சாசனம் செய்திருக்கிறேன். இதில் குறிப்பிட்டுள்ளவைகள் அனைத்தும் தரிசு நிலங்கள் அல்ல, செழிப்பான விளைநிலங்கள். இனி தளிகைக்கு அரிசியோ மற்ற தானியங்களை பற்றியோ நீங்கள் சிறிதளவும் கவலைப்பட வேண்டாம். பெற்றுக்கொள்ளுங்கள். தங்கள் மனது மிகவும் விசாலமானது. எதையும் குறையாக நினைக்காதீர்கள். சீக்கிரமே வரதன் உங்களுக்கு ஓர் நிறைவான வாழ்க்கையை கொடுப்பான். வாருங்கள் தட்சிணாமூர்த்தி, நாம் வரதனை சென்று சேவிக்கலாம். தட்சிணாமூர்த்தி அவர்களே, இந்த நன்கொடைகளை கோவில் கருவூலத்தில் சேர்த்துவிட்டு அதிகாரியோடு சந்நிதிக்கு வந்து விடுங்கள். அடியேன் சந்நிதியிலேயே காத்துக் கொண்டிருக்கிறேன். சரி, வாருங்கள். பட்டரே, வாருங்கள். வந்தனம் நம்பி அவர்களே. வந்தனம் பட்டரே. பட்டர் சுவாமிகளே, அதிகாரி யாரையோ அழைத்துக் கொண்டு போகிறாரே, யார் அவர்? அவர் வேறு யாரும் அல்ல, செல்வந்தர் தட்சிணாமூர்த்தி தான். தட்சிணாமூர்த்தியா? அது சரி, ஏதோ பெட்டகத்தை கொண்டு வந்திருக்கிறாரே. அது சாதாரண பெட்டகம் அல்ல. அவற்றில் நிறைய பொன்பொருட்களையும் விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்களையும் நம் வரதராஜ பெருமானுக்கு காணிக்கையாக கொண்டு வந்துள்ளார். அப்படியா? அது மட்டுமல்ல, சில விளை நிலங்களையும் நம் வரதனுக்கு நன்கொடையாக சாசனம் செய்து கொடுத்துள்ளார். ஆஹா, என்னே தட்சிணாமூர்த்தியின் தயால குணம். கூரத்தில் இருக்கும் கூரேசனை போல் இவரும் வள்ளல் தன்மை கொண்ட செல்வந்தர் தான் போல் இருக்கிறது. தட்சிணாமூர்த்தியை பற்றி அடியேனுக்கு அதிகம் பரிச்சயம் இல்லை. பெரும் செல்வந்தர் என்பது தெரியும், ஆனால் மிகப்பெரிய கொடையாளி என்பதை அடியேன் இன்றுதான் உணர்ந்து கொண்டேன். எத்தனையோ செல்வந்தர்கள் இருக்கிறார்கள். இருப்பினும் கூரேசனை போலவும் தட்சிணாமூர்த்தியைப் போலவும் கொடுக்கும் தன்மையோடும் பரோபகார சிந்தனையோடும் இருப்பது மிகவும் அரிது. நம்பிகளே, ஒரு சிறு திருத்தம். கூரேசனிடம் எந்த பிரதிபலனும் எதிர்பார்ப்பும் கிடையாது. ஆனால் தட்சிணாமூர்த்தி அப்படியல்ல. இவர் காணிக்கையை செலுத்தி ஒரு எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறார். என்ன எதிர்பார்ப்போடு இருக்கிறாரா? அனைத்து செல்வங்களையும் ஒருங்கே பெற்ற அவருக்குமா எதிர்பார்ப்பு இருக்கிறது? தாங்கள் சொல்வது வினோதமாக இருக்கிறது பட்டரே. நம்பி சுவாமிகளே, பகவான் எல்லோருக்கும் எல்லாவற்றையும் கொடுத்து விடுவதில்லை. உடல் ஆரோக்கியத்தோடு இருப்பவருக்கு செல்வத்தை கொடுப்பதில்லை. அதிகம் செல்வத்தை கொடுத்த இடத்தில் நிம்மதியை அளிப்பதில்லை. நிம்மதியை அடைந்த ஒருவன் எந்த எதிர்பார்ப்பையும் வைப்பதில்லை. மொத்தத்தில் பார்த்தால் மன நிம்மதியோடு இருப்பவன் ஒருவனையே பெரும் செல்வந்தன் என்பேன். தாங்கள் சொல்வது முத்தாய்ப்பான வார்த்தை பட்டரே. எங்கு ஞானமும் வைராகியமும் பரிபூரண பக்தியும் இருக்கிறதோ அங்கு நிலையான நிம்மதியும் ஆனந்தமும் இருக்கும். அது சரி, செல்வந்தர் தட்சிணாமூர்த்தியின் எதிர்பார்ப்பிற்கு என்ன காரணம்? தாங்கள் குறிப்பிட்டீர்களே, அதில் எது அவரிடம் இல்லை? நிம்மதி இல்லை. அதற்குத்தான் இந்த தானமும் தர்மமும். என்ன நேர்ந்தது பட்டரே? சொல்கிறேன் நம்பிகளே. இந்த தட்சிணாமூர்த்தியின் மகள் அமுதினியை தங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதல்லவா? சிறு பிராயத்திலே கோயிலே கதி என்று இங்கேயே சிறு சிறு கைங்கரியங்களை செய்து கொண்டிருப்பாள். அவளது பக்தியும் துடுக்கான பேச்சும் இங்கு வரும் சேவார்த்திகளை சுண்டி இழுக்கும். ஆமாம், கேள்விப்பட்டிருக்கிறேன். அந்த பெண்ணிற்கு என்ன? இப்படி அனைவருக்கும் பிடித்த அப்பெண்ணை பிரம்மராட்சஸ் பிடித்திருக்கிறது. சில ஆண்டுகளாக பிரம்மராட்சசால் பாதிக்கப்பட்டிருக்கும் அப்பெண் அமுதினி தோற்றத்திலும் நடை உடை பாவனையிலும் பெரிதும் மாற்றம் கண்டுவிட்டாள். பார்ப்போர்
பயந்து நடுங்கும்படி நடந்து கொள்கிறாள். பருவமடைந்த நிலையில் அந்த பெண் இப்படி அருவருக்கத்தக்க வகையில் நடந்து கொள்வதைக் கண்டு பெற்றவர்கள் மிகுந்த மனவேதனையில் மூழ்கியிருக்கிறார்கள். அமுதினியை குணப்படுத்த பல முயற்சிகளை தட்சிணாமூர்த்தி எடுத்தும் எதிர்பார்த்த பலன் கிடைக்கவில்லை. தன் பெண்ணை இந்த நிலைமையில் வெளியிலும் அழைத்து வர முடியாத நிலையில் ஓர் இக்கட்டில் இருக்கிறார். சில நேரங்களில் தான் அணிந்திருக்கும் ஆடைகளை அவளே கிழித்துக் கொள்கிறாள். கேட்பதற்கே மிகவும் வேதனையாகவும் பரிதாபமாகவும் இருக்கிறதே. வரதா, நம்பி சுவாமிகளே, இப்பொழுது மனமுருகி அழைத்தீர்களே வரதா என்று, அந்த வரதனையே தஞ்சம் என்று தட்சிணாமூர்த்தி வந்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு வேதனையை அந்த வரதன் ஏன் அளிக்க வேண்டும்? அதுவும் ஒரு பக்தைக்கு. அதுதான் எனக்கு புரியவில்லை. ஏன் இந்த சோதனை நம்பிகளே? அப்படியல்ல பட்டரே, கர்மாவை ஒவ்வொருவரும் அனுபவித்து கழிக்க வேண்டியிருக்கிறதே. பகவானிடம் பக்தி செய்பவர்களின் கர்மத்தை அவன் இந்த ஜென்மத்திலேயே முடித்தருள்கிறான். அதுதான் பெருமாளின் விசேஷமான குணம். பட்டரே, இந்த நேரத்தில் தாங்கள் மற்றொன்றையும் புரிந்து கொள்ள வேண்டும். மக்கள் அனைவரும் பரிகாரம், பிராயச்சித்தம் என்று பல்வேறு பிரயத்தனங்களை செய்கிறார்கள். ஆனால் அதனால் பிரச்சனைகளை முழுவதுமாக தீர்த்துவிட முடியாது. கர்மத்தை, கர்ம வினையை வேரோடு கலைந்து பெருவாழ்வு தரக்கூடிய சக்தி பகவான் ஒருவருக்குத்தான் உண்டு. தேவர்கள் மற்றும் இதர கிரகங்கள் போன்றவர்களுக்கு செய்யும் பரிகாரங்கள் எந்தவித பலனை தரும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? 30 வயதில் வரவேண்டிய பிரச்சனையை 60 வயது தாண்டி வரும்படி தள்ளி போடுகிறது. ஒருவேளை 60 வயதில் வரவேண்டிய பிரச்சனையை 80 வயதில் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துகிறது. அதிகபட்சம் பெரும் யாகங்களை செய்தால் அது அடுத்த ஜென்மத்திற்கு தள்ளி போடுகிறது. அவ்வளவுதான். ஆனால் மொத்தத்தில் நாம் செய்த கர்ம பலன்களை என்றாவது ஒரு நாள் நாம் அனுபவித்தே தீர வேண்டும். ஆனால் பகவானுக்கு பக்தி தொண்டு செய்யும் பக்தர்களை பிறப்பு, இறப்பு எனும் கர்மபந்தத்தில் சிக்க வைத்து பல ஜென்மங்களை எடுக்க வைப்பதில்லை எம்பெருமான். இந்த ஜென்மத்திலேயே அவனுடைய முழு கர்ம வினையையும் தொலைக்கச் செய்து விடுகிறார். அது மட்டுமில்லாமல் பக்தனுக்கு கர்ம வினையின் கடுமையை தாங்கும் சக்தியையும் கொடுத்து வைராகியத்தையும் அளித்து அவனை சுலபமாக கரை சேர்க்கிறார். அந்த பரமபதத்தையும் அளிக்கிறார். அதனால்தான் இப்படி ஒரு சோதனையை அந்த பக்தையான அமுதினிக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். இது தற்காலிகமான துயரமே தவிர நிரந்தரமானது அல்ல பட்டரே. நிச்சயம் நம் வரதராஜ பெருமாள் பிரம்மரட்சசு பீடித்திருக்கும் அந்த பெண்ணிற்கு ஓர் பிரகாசமான எதிர்காலத்தை அருள்வான் பட்டரே. அடியேனுக்கு அந்த நம்பிக்கை ஸ்திரமாக இருக்கிறது. நம்பி சுவாமிகளே, தாங்கள் ஸ்திரமாய் சொல்லிய பிறகு அடியேன் சொல்வதற்கு ஏதும் இல்லை. நித்தியமும் அந்த வரதனோடு சம்பாஷிப்பவர் தாங்கள். ஆகவே அமுதினி நிச்சயம் இந்த சங்கடத்திலிருந்து விரைவில் மீண்டு வருவாள். சரி நம்பிகளே, அடியேன் சன்னதிக்கு செல்கிறேன். நானேதான் திருக்கச்சி. என்ன திருக்கச்சி, எப்படி அவ்வளவு உறுதியாய் உன்னை அழைத்தது நான் தான் என்று கண்டுபிடித்தாய்? வரதா, நீ அறியாததா? அடியேனிடம் பழகுபவர்கள் இரு சாரார்கள் இருக்கிறார்கள். ஒரு சாரார் அடியேனை ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் அடியேன் உனக்கு நெருக்கமானவன் என்றும் உனக்கு மிகவும் பிரியமான பக்தன் என்றும் கொண்டாடி அடியேனின் அருகில் வரவே தயங்குவார்கள். மற்றொரு சாராரோ அடியேன் பிறந்த குலத்தை கருத்தில் கொண்டு விலகி நின்றே உரையாடி விட்டு செல்வார்கள். இவர்கள் எல்லோருக்கும் அப்பாற்பட்டு வாத்சல்யத்தோடும் இவன் என்னுடையவன் என்ற உரிமையோடும் பரிவோடும் அந்யோன்யத்தோடும் தன் மேலான நிலையையும் மறந்து இந்த கடையேனையும் கடாட்சித்து மகிழ்பவன் உன்னைத் தவிர வேறு யார் இருக்க முடியும்? கூப்பிட்டவுடன் ஓடி வந்து அருள் புரியும் உயர்ந்த உள்ளம் உன்னைத் தவிர வேறு யாருக்கு இருக்க முடியும்? அது சரி, இப்படி இனிக்க இனிக்க பேசும் நீ, சற்று முன் நீ பாடும்போது உன் துவனி வேதனையில் தோய்ந்தது போல் இருந்ததே, அதற்கு என்ன காரணம் திருக்கச்சி? உள்ளத்தில் உறையும் பரமாத்மா நீ உன்னிடம் மறைக்க முடியுமா? அடியேனிடம் வேதனை இருப்பது வாஸ்தவம்தான். ஒரு சிலர் இவன் வரதனோடு சம்பாஷிப்பவன் என்று தன் பிரச்சனைகளை அடியேனிடம் கொண்டு வந்து முறையிடுவார்கள். அடியேனும் உன் உள்ள குறிப்பை அறிந்து அவர்களுக்கு சில நல்வார்த்தைகளை கூறி வழியனுப்பி வைப்பேன். பலரது கோரிக்கைகளை உன்னிடம் கொண்டு வந்து கொட்டுகிறேன். நீயும்
அவர்களின் கர்மாக்களுக்கு தக்கபடி பலனளித்து அதே சமயத்தில் துணை நின்றும் காத்து ரட்சிக்கிறாய். இருப்பினும் சில நேரங்களில் அடியேனின் மனம் வருந்துகிறது வரதா. அதற்கு காரணம் அவர்கள் படும் வேதனை அல்ல. அவர்கள் அனுபவிக்கும் அனைத்து கர்ம பலன்களுக்கும் நீதான் காரணம் என்று உன்னை குறை சொல்கிறார்களே, அதுதான் அடியேனுக்கு மிகப்பெரிய வேதனையை அளிக்கிறது. வரதனுடைய பக்தனுக்கே இப்படி ஒரு சோதனை வந்துவிட்டது என்று அடியேனுடைய காதுபட அவர்கள் சொல்லும் பொழுது உன் காருண்யத்தையும் உன் உயர்ந்த நிலையையும் கீர்த்தியையும் அவர்கள் புரியாமல் குறைத்து மதிப்பிடுகிறார்களே என்று மனம் மிகவும் வேதனைப்படுகிறது. அதுதான் அடியேனின் நெஞ்சத்தில் உந்தி நிற்கிறது. அப்படி நான் யாரை கைவிட்டு விட்டேன் என்று நீ சொல்கிறாய்? சரணடைந்தவர்களை கைவிட மாட்டேன் என்பதை நான் விரதமாக உடையவனே. அதை நீயும் உணர்ந்தவன். அப்படியே ஒரு சிலரை ரட்சிப்பதில் காலதாமதமானாலும் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும் என்பதை நீ நம்புகிறாயா இல்லையா? வரதா, பரிபூர்ணமாக நம்புகிறேன். ஆனால் ஒரு விஷயத்தை பொறுத்தவரை அதன் காரணத்தை அடியேன் அறிய விரும்பவில்லை என்றாலும் அந்த பக்தையாகப்பட்டவள் சீக்கிரமே தன் வேதனையிலிருந்து விடுபட வேண்டும் என்று உன்னை யாசிக்கிறேன் வரதா. சுற்றி வளைத்து பேசாமல் நீ யாரை குறிப்பிடுகிறாய் என்று நேரடியாக சொல். அடியேன் சொல்லாவிட்டாலும் உனக்கு யார் என்று நன்றாக தெரியும். அதைத்தான் அடியேன் மறைமுகமாக பாடலிலும் தெரிவித்தேன். வரதா, தட்சிணாமூர்த்தியின் மகள் அமுதினி என்ற உன்னுடைய பக்தையைத்தான் அடியேன் குறிப்பிட்டேன். ஒரு காலத்தில் உன் சந்நிதியில் உன்னையே சிந்தையில் நிறுத்தி திருவிளக்கால் பெருக்கி கோவிலை சுத்தம் செய்து நீர்தெளித்து குளுமை செய்து அழகிய கோலங்களை இட்டு திருவிளக்கு தீபங்களால் அலங்காரம் செய்து இன்னும் பல சேவைகளை உனக்காக செய்தவள் அவள். உனது திருத்துழாய் பிரசாதத்தை ஸ்வீகரித்த பின்புதான் அன்றாட போஜனத்தையே ஏற்றுக்கொள்ளும் உன் உண்மையான பக்தையல்லவா அந்த அமுதினி. அது மட்டுமில்லாமல் தன் பெயருக்கேற்ப இனிய அமுதமாக ஆறா அமுதனான உன்னை மனமுருகி பாடி துதிப்பாளே. ஆனால் இன்று அந்த பெண் தன் வேதனையை மனமிட்டு உன்னிடம் தெரிவிக்க முடியாத நிலைமையில் இருக்கிறாளே. அதை நினைத்து அடியேனால் எப்படி வேதனைப்படாமல் இருக்க முடியும் வரதா? அந்த பெண்ணின் தாய் தகப்பனார் படும் துன்பத்திற்கு அளவே இல்லை வரதா. இதற்கெல்லாம் எப்பொழுதுதான் தீர்வு வரும்? திருக்கச்சி, நீங்கள் எல்லோரும் ஒரு பிரச்சனையை ஒரே கண்ணோட்டத்தில் பார்க்கிறீர்கள். ஆனால் நான் பார்க்கும் விதமே வேறு. ஒரு பிரச்சனையை தீர்ப்பதன் மூலம் பல விசேஷமான காரியங்களை சாதிப்பவன் நான். நீ குறிப்பிட்டாயே அமுதினி, அப்பெண்ணை கொண்டு ஒரு உன்னத மகாத்மாவை இந்த சமுதாயத்திற்கு அடையாளம் காட்டப் போகிறேன். ஒரு உன்னத சிரேஷ்டனின் அனுகிரகம் அந்த பெண்ணிற்கு கிடைக்கப் போகிறது. யாரும் பெறாத ஒரு பெரும் பேற்றை என் பக்தை அமுதினி பெறப்போகிறாள் திருக்கட்சி. இதன் மூலம் எந்த துயர் வந்தாலும் நாம் செய்த பக்தி நிச்சயம் காப்பாற்றும் என்ற உயர்ந்த விஷயம் அனைவருக்கும் விளங்கப் போகின்றது. இப்படி அப்பெண்ணின் விஷயத்தில் பல விசேஷங்கள் அடங்கியிருக்கிறது. அந்த சம்பவம் நடக்கும்போது நீயும் அதை புரிந்து கொள்வாய் திருக்கட்சி. வரதா, நீ இந்த உலகம் முழுவதையும் பரிபாலிப்பவன், அனைத்தும் அறிந்தவன். அடியேனோ ஒரு சராசரி மனிதன். நீ ஏதோ ஒரு கணக்கிட்டிருக்கிறாய் எனும் பொழுது அதை பற்றி மேலும் மேலும் கேட்டு அடியேன் உன்னை தொந்தரவு செய்ய விரும்பவில்லை வரதா. உன் இச்சைப்படியே அனைத்தும் நடக்கட்டும். அடியேனின் கோரிக்கை எல்லாம் வரதனின் பக்தர்கள் எந்தவித வேதனையையும் அடையாமல் இருக்க வேண்டும். அதற்கு பதிலாக அவர்கள் பட வேண்டிய வேதனையை நீ அடியேனுக்கு கொடுத்து விடு. போதும் திருக்கட்சி, உன் வேதனை என் வேதனை அல்லவா? ஒரு முறை உனக்கு சோதனையை கொடுத்துவிட்டு அதில் பெரும் வேதனையை அடைந்தவன் நான் அல்லவா? பிறகு எப்படி உனக்கு நான் வேதனையை அளிக்க முடியும்? அவரவர் துன்பத்தை அவரவர் அனுபவித்துதான் ஆக வேண்டும். சரி வரதா, நீ எதையும் ஒரு காரணத்தை கொண்டே செய்கிறாய். அதன் மூலம் நன்மையே நடக்கும் என்ற மனப்பக்குவத்தை நீதான் அடியேனுக்கு அருள வேண்டும். உன்மேல் என்றென்றும் விசுவாசம் குறையாமல் அடியேனையும் மற்றவர்களையும் இருக்கச் செய்ய வேண்டும். வரதா, இதுவே அடியேனின் பிரார்த்தனை. அதில் உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். இந்த வரதனின் அருள் உனக்கும் மற்ற எல்லா பக்தர்களுக்கும் என்றென்றும் உண்டு. கவலைப்படாமல் இரு. ராமானுஜா, வரதனின் பக்தர்கள் என்ற வகையில் அனைத்து வைஷ்ணவர்களுமே அடியேனுக்கு மிகவும் வேண்டப்பட்டவர்கள்தான். அதே நேரத்தில் வேதனையால் பீடிக்கப்பட்ட ஒரு பக்தை என்றால் அடியேனுக்கு அவர் இன்னும் வேண்டப்பட்டவராகிறார். வேதனையால் பீடிக்கப்பட்ட பக்தரா?
சற்று விவரமாக சொல்லுங்கள் சுவாமி. நம் கோயிலுக்கு பல திருப்பணிகளை செய்து வருபவர் அந்த தட்சிணாமூர்த்தி. பெரும் செல்வந்தர். நம் ஊருக்கு அருகில்தான் இருக்கிறார். அவரை நம் வரதனின் சிறந்த பக்தர் என்று அனைவரும் சொல்வார்கள். ஆனால் ஒரு காலத்தில் அவருடைய மகள் அமுதினி இவரை விட தலை சிறந்த பக்தையாக இருந்திருக்கிறாள். அப்படியென்றால் அப்பெண் இப்போது வரதனின் பக்தையாக இல்லையா? இது எப்படி சாத்தியம்? அனைத்தும் கர்ம பலன். வேறு என்ன சொல்வது? சில ஆண்டுகளுக்கு முன்பு அந்த பெண்ணை பிரம்மரட்சசு பிடித்துக் கொண்டு விட்டது என்று பலர் சொல்கிறார்கள். இதனால் அப்பெண்ணின் சுபாவமே மாறிவிட்டதாம். அந்த பிரம்மரட்சசு அப்பெண்ணையும் தட்சிணாமூர்த்தியின் குடும்பத்தையும் பிடித்து ஆட்டிக் கொண்டிருக்கிறது. பாவம், சிறு பிராயத்தில் அவள் வரதனுக்கென்று பல சேவைகளை செய்திருக்கிறாளாம். கோயிலில் நீர் தெளித்து பெருக்கி அழகான கோலங்களால் அலங்காரம் செய்திருக்கிறாளாம். அப்படிப்பட்ட அவளுக்கு இன்று இப்படி ஒரு நிலைமை. அதனால் தட்சிணாமூர்த்தியும் துக்க சாகரத்தில் மூழ்கி இருக்கிறார். அதனால் வரதனின் அந்த பிரசாதம் அவளுக்கும் அவள் குடும்பத்திற்கும் ஓர் நல்வழியை காட்டட்டும் என்று நான் கொடுத்தனுப்பினேன் ராமானுஜா. சுவாமி, தாங்களோ வரதனின் அருளுக்கு பாத்திரமான உன்னதமான பாகவதோத்தமர். கவரி வீசும் கைங்கரியத்தால் கவரப்பட்டவர். அப்படிப்பட்ட தாங்கள் இவ்விஷயம் பற்றி அவ்வரதனிடம் முறையிட்டிருக்கலாமே. முறையிட்டேனே. ஆனால் அவன் பிடிகொடுத்து பேச மறுக்கிறானே. ஏதேதோ தத்துவங்களை சொல்லி அடியேனை மயக்குகிறான். அது ரகசியம் என்கிறான். தெளிவாக எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லவும் மறுக்கிறான். இறுதியாக இவ்விஷயத்தால் 2 பேர்களுக்கு உயர்த்தியை கொடுக்க விரும்புகிறேன் என்கிறான். காலபலன் கூடும் பொழுது அது நடக்கும், அதுதான் என் கணக்கும் என்கிறான். அப்படி சொல்லிவிட்ட பொழுது அவனுடைய கணக்கை அடியேனால் கணக்கிட முடியுமா? இதுதான் அத்திகிரி வரதனின் சித்தம் என்று அடியேன் அது பற்றி மேலும் எதுவும் அவனிடம் பேசவில்லை. இருப்பினும் அப்பெண் அடைந்திருக்கும் வேதனை அடியேனையும் வேதனையடையும்படி செய்துவிட்டது. எனவே இப்பிரச்சனை சீக்கிரமே தீர்க்கப்பட வேண்டும் என்று அந்த வரதனையே பிரார்த்தித்தபடி இருக்கிறேன். ராமானுஜா, அப்பெண்ணிற்காக நீயும் பகவானிடம் மனமுருக பிரார்த்தனை செய்து கொள். உன்னுடைய பிரார்த்தனையாவது அந்த வரதன் சீக்கிரமே செவி கொடுக்கிறானா என்று பார்ப்போம். தங்களின் பிரார்த்தனை நிச்சயம் வீண் போகாது சுவாமி. இருப்பினும் அடியேனும் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். நாளை சிறந்த ஒரு நற்பயன் அந்த பெண்ணிற்கு கிடைக்கும் போது தங்களின் உத்தரவால் அடியேனுக்கும் அதில் ஒரு பங்கு இந்த விஷயத்தில் இருப்பதால் அடியேனுக்கும் சந்தோஷம்தான். நிச்சயம் அடியேன் வரதனை வேண்டிக் கொள்கிறேன் சுவாமி. ஏதேது பட்டரே, அடியேனின் கண்களை அடியேனாலேயே நம்ப முடியவில்லையே. பட்டர் அடியேனின் மடத்திற்கு வருவது அத்திப்பூ பூத்தது போல ஆயிற்றே. அத்திகிரி வரதனிடம் சம்பாஷிப்பவராயிற்றே. அதுதான் அழகாக பேசுகிறீர். பிறகு எத்தனை முறை அடியேன் தங்களை மடத்திற்கு அழைத்திருப்பேன். ஆனால் இதுவரை தாங்கள் இங்கு வந்ததே இல்லையே. வரக்கூடாது என்றில்லை நம்பிகளே. தங்களுக்கே தெரியும், ஒவ்வொரு நாளும் நித்தியப்படி ஏதாவது ஒரு சேவை. அது சரி, இவ்விடமே வாசனையால் பரிமளித்துக் கொண்டிருக்கிறதே, என்ன செய்து கொண்டிருக்கிறீர்? ஏலக்காய், ஜாதிபத்ரி, கிராம்பு, பச்சை கற்பூரம் இவை அனைத்தையும் சேர்த்து அரைத்துக் கொண்டிருந்தேன் பட்டரே. எதற்கு? எல்லாம் வரதனின் திருவாராதனைக்காகத்தான். கோவிலில் வரதனை சேவிக்க வரும் பக்தர்களுக்கு கொடுக்கும் தீர்த்தத்தில் சுகந்த பரிமளம் வீச வேண்டுமல்லவா, அதற்காகத்தான். மிக்க சந்தோஷம் நம்பிகளே. தங்களைப் போல் வரதனுக்கும் பாகவதாளுக்கும் பார்த்து பார்த்து சேவை செய்ய யார் இருக்கிறார்கள்? ஏன், நீங்கள் இருக்கிறீர்களே. நீங்களும் வரதனின் ஒப்பற்ற சேவையில்தானே இருக்கிறீர்கள். அதுவும் ஒவ்வொரு நாளும் தாங்கள் வரதனை அலங்கரித்து ஜடப்பொருளுக்கும் வரதனுக்கும் இடையே ஒரு சம்பந்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறீர்களே. சர்வ அலங்கார பிரியஹா விஷ்ணுஹு என்ற வார்த்தையை அடியொற்றி அல்லவா தாங்கள் அரும் பணியை அந்த வரதனுக்கு செய்து கொண்டிருக்கிறீர்கள். போதும் நம்பிகளே. அடியேன் தங்களை புகழ்ந்துரைக்க தொடங்கினால் தாங்கள் அதை அடியேன் மேல் திருப்பி விடுகிறீர்கள். வரதனுடன் நித்தியப்படி சம்பந்தம் வைத்திருப்பவராயிற்று, தங்களுடன் போட்டி போட முடியுமா? சரி, வராதவர் வந்திருக்கிறீர். அடியேன் பருக ஏதாவது கொண்டு வருகிறேன். சற்று நேரம் உட்காருங்கள். இல்லை நம்பிகளே, அடியேனுக்கு தற்பொழுது எதுவும் வேண்டாம். ஒரு முக்கியமான விஷயமாக தங்களிடம் ஆலோசிக்க வந்தேன். தங்களின் திருமுகத்தை பார்த்ததில் விஷயம் வேறெங்கோ சென்று விட்டது. முக்கியமான விஷயமா? சொல்லுங்கள் பட்டரே. நம் தட்சிணாமூர்த்தி இருக்கிறார் அல்லவா? ஆமாம், நித்தியப்படி நம் கோவிலுக்கு வந்து பகவானை தொழுத வண்ணமும் கோவிலில் சில கைங்கரியங்களை செய்த வண்ணமும் இருக்கிறாரே. செய்து கொண்டு இருந்தார் என்றுதான் சொல்ல வேண்டும். காரணம், ஒரு சில நாட்களாக அவரை நம் சன்னதி பக்கமே காணவில்லையே நம்பிகளே. என்ன சொல்கிறீர் பட்டரே? நாள் தவறாமல் வருபவராயிற்றே அவர். கர்மத்தின் சோதனையால் வாடிக்கொண்டிருக்கும் தனக்கு வரதனின் சன்னதிதான் ஆறுதல் அளிக்கிறது என்று அடிக்கடி சொல்வாரே. அன்று கூட நிறைய நன்கொடைகளை
வரதன் திருவடிவாரத்தில் சமர்ப்பித்து விட்டு மனமுருகி பிரார்த்தித்து விட்டு போனாரே. எல்லாம் வாஸ்தவம்தான் திருக்கட்சி நம்பிகளே. ஆனால் சில நாட்களாக அவரை கோயில் பக்கமே காணவில்லையே. அடியேனுக்கு சற்று மன சஞ்சலமாக இருக்கிறது. அவர் பெண்ணிற்கு மிகவும் உடல்நிலை பாதிக்கப்பட்டதோ என்றெல்லாம் எண்ணி மனம் பதைபதைக்கிறது. அப்படியெல்லாம் விசரப்பட வேண்டாம் பட்டரே. வேண்டுமென்றால் நாம் ஒன்று செய்வோம். இன்று கோயில் நடை சாத்திய பிறகு தட்சிணாமூர்த்தியின் அகத்திற்கு நாம் இருவரும் சென்று என்ன ஏது என்று விசாரித்து விட்டு வருவோமா? அதற்கு அவசியமில்லை சுவாமி. வா ராமானுஜா. வந்தனங்கள். வந்தனம். வந்தனம். என்ன ராமானுஜா, நாங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்க நீயோ சம்பந்தமில்லாமல் அவசியமில்லை என்று சொல்கிறாயே. சம்பந்தம் இருக்கிறது சுவாமி. என்ன சம்பந்தம் இருக்கிறது? சற்று முன் செல்வந்தர் தட்சிணாமூர்த்தி பற்றித்தானே உரையாடிக் கொண்டிருந்தீர்கள்? ஆமாம். அவர் நம் வரதனை தரிசிக்க வரவில்லை என்றுதானே ஆதங்கப்பட்டுக் கொண்டிருந்தீர்கள்? ஆம், அதை பற்றித்தான் நாங்கள் சம்பாஷித்துக் கொண்டிருந்தோம். அவர் வராததற்கு காரணம் இருக்கிறது. என்ன காரணம்? அந்த செல்வந்தர் தட்சிணாமூர்த்தி நம் வரதனை விட்டுவிட்டு இப்போது யாதவ பிரகாச சுவாமிகளிடம் தஞ்சமடைந்திருக்கிறார். வரதனை விட யாதவ பிரகாசரிடம் நம்பிக்கை கொண்டிருக்கிறார். நீ என்னப்பா சொல்கிறாய் ராமானுஜா? வரதனே பகவான், பக்தவத்சலன், ஸ்வயம் பிரகாசமுடையவன். அப்படிப்பட்டவனை விட்டுவிட்டு யாதவ பிரகாசரிடம் தஞ்சமடைந்திருக்கிறாரா? நம்பிக்கை கொண்டிருக்கிறாரா தட்சிணாமூர்த்தி? என்னவென்று சொல்வது சுவாமி? இதுவே மனித மனம். நாம் நினைத்தது உடனே நடக்கவில்லை என்றால் பகவானை விட்டுவிட்டு மனிதர்கள் மீது நம்பிக்கை கொண்டு விடுகிறார்கள். சர்வசக்திமானான பகவானை ஒதுக்கிவிட்டு அவர் மூலம் ஒரு சில சக்திகளை பெற்றிருக்கும் மனிதர்களை கடவுளாக ஏற்றுக்கொள்கிறார்கள். சில நேரங்களில் பகவானிடம் நாம் வைத்திருக்கும் கோரிக்கைகள் நிறைவேற சற்று காலதாமதமாகலாம். அதற்கு சரியான காரணமும் இருக்கும். அந்த நேரத்தில் நான் இதை தீர்த்து விடுகிறேன், நான் உங்களை உயர்த்தி விடுகிறேன் என்று யாராவது சொல்லிவிட்டால் உடனே அவர்கள் மீது நம்பிக்கை கொண்டு இதுவரை கடைபிடித்த பாதையை விட்டு விலகி விடுகிறார்கள். அம்மனிதனை நம்பி சில காலங்கள் அவனுடன் இருந்துவிட்டு பிறகு பெரும் ஏமாற்றத்தை அடைகிறார்கள். ஆனால் பகவானை மட்டுமே நம்பி வாழ்கிறவர்களுக்கோ இன்னல்கள் தீர கால தாமதமானாலும் அது பரிபூர்ணமாக போகும் வழியில் பகவான் நமக்கு அருள் பாலிக்கிறார். ஆனால் அதற்கு பொறுமையும் வேண்டும், அனன்ய பக்தியும் வேண்டும். இது இரண்டும் இல்லாததால்தான் அந்த தட்சிணாமூர்த்திக்கு யாதவ பிரகாச சுவாமிகளிடம் பெரும் நம்பிக்கை பிறந்திருக்கிறது. அச்சச்சோ, இது என்னப்பா புது கதையாக இருக்கிறது? விபரீதமாகவும் இருக்கிறதே. கதைதான், விபரீதம்தான், ஆனால் நிஜம். தட்சிணாமூர்த்தி யாதவ பிரகாச சுவாமிகளிடம் தன் பிரச்சனைகளை சொல்லி புலம்பியிருக்கிறார். அவரும் தன் சக்திகள் மூலம் அவரின் பெண்ணை பீடித்திருக்கும் பிரம்ம ரட்சஸை ஓட்டுகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அவரின் புத்திரியை அந்த பிரம்ம ரட்சஸிடமிருந்து மீட்டுத் தருகிறேன் என்று வாக்கும் கொடுத்திருக்கிறார். தட்சிணாமூர்த்தியை பொறுத்தவரை இப்போது தெய்வம் அந்த யாதவ பிரகாசர்தான், வரதன் அல்ல. இது என்ன அநியாயம்? இப்படியும் நடக்குமா? பகவானே ஒரு காரணத்திற்காக அனுகிரகத்தை தள்ளி போடுகிறான் என்றால் அதற்குள் இப்படி அவசரப்பட்டு யாராவது இப்படி ஒரு முடிவிற்கு வருவார்களா? தட்சிணாமூர்த்தி புத்தி ஏன் இப்படி பேதலிக்கிறது? அவராக போகவில்லை, போக வைத்திருக்கிறார். யார்? வேறு யார்? ஆசான் சம்பூர்ணம். அவர்தான் செல்வந்தரை குழப்பி யாதவ பிரகாச சுவாமிகளிடம் தஞ்சமடைய செய்திருக்கிறார். என்ன கொடுமை பார்த்தீர்களா நம்பிகளே? தன் விபரீத புத்தியால் பாவம் அப்பெண்ணை பலிகடாவாக்க பார்க்கிறார்கள். தட்சிணாமூர்த்தியின் இப்படிப்பட்ட தவறான முடிவால் அவரை சுற்றி இருப்பவர்களும் அல்லவா பகவானிடம் அவநம்பிக்கை கொள்ளும்படி ஆகிவிடும். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலுமா வரதன் மௌனம் காக்க வேண்டும்? அவசரப்படாதீர்கள் பட்டரே. தட்சிணாமூர்த்தி வேண்டுமானால் தடம் மாறி போயிருக்கலாம். ஆனால் அவரின் பெண் அமுதினி வரதனின் பக்தை அல்லவா? அவளோ தன் சுய புத்தியை இழந்து அமானுஷ்யத்தின் வசம் மாட்டியிருக்கிறாள். இருப்பினும் பக்தைதான். அவளை வரதன் நிச்சயம் கைவிட மாட்டான். ராமானுஜா, யாதவ பிரகாசர் தட்சிணாமூர்த்தியின் அகத்திற்கு எப்பொழுது செல்ல இருக்கிறார் என்பது உனக்கு தெரியுமா? தெரியும் சுவாமி. எதிர்வரும் பௌர்ணமி தினத்தன்று தட்சிணாமூர்த்தியின் அகத்திற்கு யாதவ பிரகாசர் போக இருக்கிறார். ராமானுஜா, யாதவ பிரகாசரின் அதீத நம்பிக்கையால் அப்பெண்ணிற்கு ஏதும் பாதகம் ஏற்படாமல் இருக்க வேண்டும். அத்தோடு தட்சிணாமூர்த்தியின் செயலால்
அந்த வரதனும் அவளை வெறுத்து ஒதுக்காமல் இருக்க வேண்டும். அதே சமயத்தில் பௌர்ணமி அன்று வரதனின் பூரண அனுகிரகம் அந்த அபலை பெண்ணின் மீது விழ வேண்டும். அதற்கு நீதான் ஒரு உபகாரம் செய்ய வேண்டும். என்ன சுவாமி இது? உபகாரம் என்றெல்லாம் இந்த சிறியனிடம் சொல்ல வேண்டுமா? உத்தரவிடுங்கள் சுவாமி. சிரம் மேல் கொண்டு செய்ய சித்தமாயிருக்கிறேன். எத்தகை வந்தாலும் அதை தகர்த்து எரிந்து நீயும் அன்று யாதவ பிரகாசரோடு தட்சிணாமூர்த்தியின் அகத்திற்கு செல்ல வேண்டும். அந்த பெண்ணிற்கு ஏதும் விபரீதம் ஏற்படாமல் நீயே ரட்சையாக பாதுகாப்பாக இருக்க வேண்டும். ஆகட்டும் சுவாமி. தங்களின் ஆக்ஞை அந்த வரதனின் ஆக்ஞை. அடியேன் அவசியம் செய்து வருகிறேன். வருகிறேன் சுவாமி. ஏ அமானுஷ்ய சக்தியே, நீ குறிப்பிட்டது போல் என்னுள் விசேஷ சக்தி இருப்பதாக அடியேன் நினைக்கவில்லை. இருப்பினும் நீ சொல்வது போல் அடியேனின் பாதம் பட்டால் அமுதனிக்கு நல்லது நடக்கும் என்னும் பட்சத்தில் அடியேன் இதற்கு சம்மதிக்கிறேன். நீயும் வாக்கு தவறாமல் நடந்து கொள்ள வேண்டும். தயவு செய்து தங்கள் திரு பாதங்களை என் சிரசின் மீது வையுங்கள். கருணை காட்டுங்கள். வரதார்ப்பணம். மாட்சி நிந்தன் மாட்சியே. வா வரதா. என்ன வரதா, ஏன் இப்படி சொல்கிறாய்? ஏன் இந்த அதிர்ச்சி திருக்கச்சி? நான் என்ன சொல்லிவிட்டேன்? மாட்சி நிந்தன் மாட்சியே என்றேன். பெருமையாவது உனது பெருமையே என்றேன். இதில் ஒரு தவறும் இல்லையே திருக்கச்சி. என்ன வரதா இது? அடியேன் உன் பெருமையே பெருமை என்று உனது மாட்சியை பற்றி அடியேன் பின்பற்றுபவரான திருமழிசை பிரான் பாடிய பாசுரத்தை பாடி உன்னை துதிக்க, நீயோ அந்த பாசுரத்தின் பொருளாக இந்த கடையேனை சொல்லுவது தகுமா வரதா? நிச்சயம் தகும் திருக்கச்சி. நீ மிகுந்த பெருமை உடையவன் தானே. நீ செய்யும் பக்தியினால் தானே எனக்கும் பெருமை, எனக்கும் புகழ். நீ குறிப்பிட்டாயே திருமலிசை பிரான் என்று. அவர் என்மேல் ஒரு பாசுரத்தில் என்ன சொல்கிறார் தெரியுமா? இன்றாக நாளையே ஆக இனி சிறிது நின்றாக நின்னருள் பாலதே நன்றாக நான் உன்னை அன்றி இலேன் கண்டாய் நாரணனே நீ என்னை இன்றி இலை என்று பாடினார். அதாவது இப்பாசுரத்தின் இறுதி அடிகளில் நான் உன்னை அன்றி இல்லை, நீயும் என்னை விட்டு ஒரு போதும் இருக்கப் போவதில்லை என்று மார்த்தட்டி பாடியிருக்கிறார். அது வாஸ்தவமான வார்த்தைகள் தானே. என் உடைமைகளான ஆழ்வார்கள் எனக்கு பெருமை சேர்ப்பவர்கள் ஆயிற்றே. அவ்வகையில் நீயும் எனக்கு பெருமை சேர்த்தவன் தானே திருக்கச்சி. வரதா, உன்னோடு வாதிட்டு யாரால் வெல்ல முடியும்? ஏன் முடியாது திருக்கச்சி? நீ என்னுடன் கூடியிருப்பவனாயிற்றே. கூடியவர்களிடம் தோற்பவனாயிற்றே இந்த வரதன். வரதா, நீ ஏதேதோ மகத்தான விஷயங்களை சொல்கிறாய். ஆனால் அதை இந்த அடியேனின் மந்த புத்தியால் உணர முடியவில்லை. எது எப்படி இருந்தாலும் ஒட்டுமொத்த பெருமைக்கும் உரியவன் நீ வரதா. அதைத்தான் உள்ளுணர்ந்து அடியேன் பாடிக்கொண்டிருந்தேன். சரி, நீ சொன்னதை நான் ஏற்றேன். எதை நினைத்து நீ என் பெருமையை கொண்டாடி கொண்டிருந்தாய்? என்ன வரதா, இதை அடியேன் சொல்லித்தான் நீ தெரிந்து கொள்ள வேண்டுமா? அன்று நீ அடியேனிடம் சொன்னாயே, பிரம்ம ரட்சசு என்ற ஒன்றை கொண்டு இருவருக்கு உயர்வை தரப்போகிறேன் என்று. அதற்கான விடையை இப்போது அடியேன் உணரப் பெற்றேன் வரதா. இருள் சூழ்ந்திருந்த அமுதினியின் வாழ்வில் அருள் சூழ்ந்து புது பிறவியை அடையும்படி செய்தாய். இருளகற்றும் அகல் விளக்காம் ராமானுஜனை பகல் விளக்காம் பகலவன் சூரியனை போன்று சுடர்விட்டு எங்கும் யாரும் காணும் வண்ணம் பேசிக் கொண்டாடும் வண்ணம் ஒரு உயர்வான நிலைக்கு உயர்த்தினாய். ஒன்றை கொண்டு பலவற்றை சாதிக்கும் உன் பெருமையை யாரால் உணர முடியும்? உன்னை போன்ற உன்னத பக்தர்களால் தான் உணர முடியும் திருக்கச்சி. நான் முன்பே சொன்னது போல் உயர்ந்த பாகவத உத்தமர்களால் அன்றோ என் பெருமை உலகிற்கு உணர்த்தப்படுகிறது. இகத்திலும் சரி, பரமான வைகுண்டத்திலும் சரி, நான் தனித்து இருப்பதால் என்ன பயன், என்ன பெருமை? அங்கு நித்திய சூரிகளை போன்று இங்கு உன்னை போன்ற சிரோன்மணிகளுடன் சேர்ந்து
நான் இருப்பதில் தானே எனக்கு ஆனந்தம், பெருமை எல்லாம். என்றும் பிரியாத இந்த உறவு முறை நித்திய சாஸ்வதமாயிற்றே. என்றும் கைங்கரியத்தை வேறாக நினைப்பது ஜீவாத்மாக்களின் பெருவிருப்பு என்றால், அதை இவ்வுலகத்திலும் பரம பதத்திலும் அளித்து களிப்புறுவதுதானே இந்த வரதனின் பெருவிருப்பு. திருக்கச்சி, பக்தர்கள் என்றென்றும் சேவகம் செய்து துதி பாடுவதும் அதை உகந்து ஏற்று நான் பணி கொள்வதும் எக்காலத்திலும் அழியாத நிகழ்வு. இதை தவிர ஆனந்தத்தை அளிப்பது எனக்கு வேறு எது இருக்க முடியும்? எனவே என் பெருமையே உன் பெருமை, உன் ஏற்றமே என் ஏற்றம். ராமானுஜனுக்கு ஒரு ஏற்றம் ஏற்பட்டதில் உன் பங்கும் இருக்கிறது திருக்கச்சி. காரணம் இல்லாமல் காரியமில்லை. இப்போது நீ அதை நன்கு உணர்ந்திருப்பாய். அதே சமயத்தில் எந்த சூழ்நிலையிலும் ஒரு பக்தன் நம்பிக்கையை இழந்து தவறான வழியில் போகக்கூடாது என்று நான் உணர்த்தி இருக்கிறேன். உண்மைதான் வரதா. உன்னிடம் பக்தி கொண்டிருந்த தட்சிணாமூர்த்தி மாயை எனும் காற்றால் அலைக்கழிக்கப்பட்டு சம்பூர்ணம் எனும் சூழ்ச்சியால் மாறுபட்ட ஒரு வழியில் சென்று உனைவிடுத்து யாதவ பிரகாசரை நாடினார். பொதுவாக ஒரு மனிதரிடம் உறவு கொண்டவன் அவரை விடுத்து மற்றவரிடம் செல்லும் பொழுது அவன்தானே என்னை விட்டு சென்றான், பிறகு நான் எதற்கு அவனிடம் போக வேண்டும் என்று அவனை கைவிட்டு விடுவார். ஆனால் நீயோ தட்சிணாமூர்த்தி தடம் மாறி சென்றாலும் ஒரு காலத்தில் நம்மிடம் பக்தி கொண்டவன் ஆயிற்றே, அவனுடைய மகள் நமக்கு பல கைங்கரியங்களை செய்தவளாயிற்றே என்பதை மனதில் கொண்டு கருணையை பொழிந்து அவருடைய வாழ்வையும் அவருடைய மகள் அமுதினி வாழ்வையும் உயர்த்தி விட்டாய். இன்னல்களில் இருந்து அவர்களை காப்பாற்றி விட்டாய். நீ பக்த வத்சலன் என்பதை அனைவருக்கும் உணர்த்தி விட்டாய். அக்கிஞ்சனர்களையும் அரவணைக்கும் ஆரா அமுதன் நீ என்பதை நிரூபித்து விட்டாய். ஆழ்வார்கள் கொண்ட ஆழ்ந்த பக்தியும் அடியேன் பாடிய பாசுரத்தின் ஆழ் பொருளும் இப்போது அடியேனுக்கு நன்கு விளங்கிற்று வரதா. ஜீவாத்மா உன்னிடம் கொள்ள வேண்டிய பக்தியானது ஓர் உன்னதமான பதிவிரதை தன் பர்த்தாவான கணவனிடம் காட்டும் அளவில்லா கற்பு நிலைக்கு ஒப்பானது. மனைவி அந்த கணவனிடம் காட்டும் நம்பிக்கையும் உள்ள உறுதியும் போன்று ஒரு அனன்யமான பக்தி பக்தனுக்கு உன்னிடம் மிக மிக அவசியமானது. அப்படிப்பட்ட அசைக்க முடியாத பக்தியை அடியேன் என்றென்றும் உன்னிடம் கொள்ள அருள் புரிய வேண்டும் வரதா. இதுவே இந்த அடியவன் உன்னிடம் வைக்கும் விண்ணப்பம். அதை பற்றி நீ சிறிதும் கவலை கொள்ள வேண்டாம் திருக்கச்சி. நீ என்னோடு கொண்டுள்ள சம்பந்தம் நித்தியமானது. அதுபோல் உனக்கும் ராமானுஜனுக்கும் உள்ள சம்பந்தம், இந்த தொடர்பு என்றும் ஏற்றம் வாய்ந்தது, எக்காலத்திலும் முடிவு பெறாதது. வரதா, நீ இதை சொல்லும் போதுதான் உன்னிடம் வேறொரு விஷயத்தை பற்றி கேட்க வேண்டும் என்று அடியேனுக்கு தோன்றுகிறது. என்ன திருக்கச்சி அது? ராமானுஜனின் ஒவ்வொரு ஏற்றத்தையும் கவனத்தில் கொண்டு அடியேன் செயல்பட்டாலும் அவனுடைய பாரியால் தஞ்சமாம்பால் அதை உணராமல் அடியேனிடம் பகைமை பாராட்டுவதாக தோன்றுகிறது. அதற்கு காரணம் இருக்கிறது திருக்கச்சி. பெண்கள் பொதுவாகவே தங்கள் குடும்பம், தங்கள் கணவன், தங்களுடைய குடும்ப நலன் என்று அதையே யோசித்துக் கொண்டிருப்பார்கள். அதை தவிர அவர்களுக்கு வேறு எந்த சிந்தனையும் இருக்காது. அதை ஒட்டியே தன் கணவன் செயல்பட வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்ப்பார்கள். அதைத்தான் தஞ்சாவும் எண்ணுகிறாள். அவள் நிலையில்தான் அத்தனை இல்லத்தரசிகளும் இருக்கிறார்கள். தஞ்சா அப்படி இருப்பதில் ஒரு தவறும் இல்லையே. அப்படி என்றால் அடியேன் ராமானுஜனுக்கு வழங்கிய அறிவுரைகள், அடியேன் அவனுக்கு காட்டிய வழி தவறு என்று நீ நினைக்கிறாயா? சராசரி மனிதர்களைப் போன்று குடும்ப நலன், அதை ஒட்டிய திரவிய சம்பாத்தியம் என்று இது போன்ற ஒரு குறுகிய வட்டத்தில் ராமானுஜன் சஞ்சரிக்க கூடாது என்று அடியேன் நினைப்பது தவறா வரதா? நீயே சொல். தற்போது அமுதினியின் விஷயத்தில் எவ்வளவு பெரிய மேன்மையை, ஒரு ஏற்றத்தை ராமானுஜனுக்கு கொடுத்து நீ ஒரு உயர்ந்த நிலையில் அவனை வைத்திருக்கிறாய். இதைத்தானே அடியேனும் எதிர்பார்க்கிறேன். இது தகாது என்று நீயா சொல்கிறாய் வரதா? நாளை ராமானுஜனுக்கு தன்னிகரில்லா ஒரு பெருமை வரும் பொழுது அது அவனுடைய பாரியாளுக்கும் அல்லவா சென்று சேரப்போகிறது. எல்லாம் சரிதான் திருக்கச்சி. உன் வார்த்தைகளை நான் முழுக்க முழுக்க ஒப்புக்கொள்கிறேன். நீ நடந்து கொண்ட விதத்தை பற்றி நான் குறை ஏதும் சொல்லவில்லை. இன்னும் சொல்ல போனால் நீ ராமானுஜனுக்கு சொன்ன வார்த்தைகளைத்தான் மற்றவர்களுக்கும் சொல்ல வேண்டும். அன்றாட தேவைக்காகத்தான் வாழ்க்கை என்று இல்லாமல் பகவத் சேவைக்காகத்தான் நம்முடைய வாழ்க்கை என்று மற்றவர்களுக்கு நீ போதிக்க வேண்டும். இதைத்தான் பிற்காலத்தில் ராமானுஜன் மற்றவர்களுக்கு சொல்ல போகிறான். இன்னொன்றையும் கவனமாக கேள். அமுதினி சில ஆண்டுகள்
சிரமத்தை அனுபவித்தது விதி என்றால் உன்மேல் தஞ்சாவிற்கு ஏற்பட்டுள்ள பிணக்கும் மனக்கசப்பும் விதி என்றுதான் சொல்ல வேண்டும். இதை பயன்படுத்தி ராமானுஜன் தன் வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு செல்ல போகிறான். வரதா, நீ சொல்வது அடியேனுக்கு ஒன்றும் புரியவில்லையே. தஞ்சாவிற்கும் அடியேனுக்கும் ஏற்பட்டிருக்கும் பிணக்கின் மூலம் ராமானுஜனை அடுத்த நிலைக்கு கொண்டு போகப் போகிறாயா? ஆமாம், ஒவ்வொரு உறவும் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு சூழ்நிலையில் சேர்கிறது. பல சூழ்நிலையால் பிரிகிறது. சேர்வதற்கு ஒரு காரணம் இருப்பது போல் பிரிவதற்கும் ஒரு காரணம் இருக்கும். இனி உன் வாழ்க்கையில் நீ எதிர்கொள்ள வேண்டிய பல நிகழ்வுகள் ராமானுஜனுக்கு சம்பந்தம் ஏற்படுத்த போகிறது. ராமானுஜன் அடுத்தடுத்த நிலைக்கு செல்ல வேண்டிய ஒவ்வொரு படியும் நீ தேர்ந்தெடுத்து தந்ததாகத்தான் இருக்க போகிறது. இதை செயல்படுத்துவதில் உனக்கு ஏற்படக்கூடிய தடங்கல்கள், இடர்பாடுகள் இவை அனைத்தையும் தற்காலிகமாக நீ உன் மனப்பக்குவத்தோடு ஏற்றுக்கொள். இது ஒரு பரம ரகசியம். இது ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திற்கு ஒரு அற்புதமான ஏற்பாடு. அதனால் உனக்கும் தஞ்சாவிற்கும் ஏற்படக்கூடிய மனக்கசப்பை பற்றி நீ எதையும் யோசிக்க வேண்டாம். இதன் மூலமாக ராமானுஜனுக்கு ஏற்பட போகும் ஏற்றத்தை பற்றி மட்டுமே நீ யோசி. அனைத்தும் விதிப்படி நடக்க இருக்கிறது. அதை மட்டும் மனதில் வைத்துக்கொள். அப்படி விதிப்படி நடக்கும் செயல்களின்படி என் பக்தர்களான உங்களுக்கு ஒரு உயர்வை தருவதான, மாற்றத்தை தருவதாக ஒரு பொறுப்பாக உங்களுக்கு கொடுக்கிறேன். அதை மட்டும் நான் உறுதியாக சொல்கிறேன். நாளைய வரலாறு ராமானுஜனை போற்றி துதிக்கும் போது அதில் உன் ஏற்றமும் போற்றி புகழப்படும். அந்த நாள் வெகு தொலைவில் இல்லை திருக்கட்சி. பட்டரே, யார் அந்த பெண்? ஓ, அவளா? அவள்தான் பிரம்மரட்சசால் பீடிக்கப்பட்டு ராமானுஜரால் அனுகிரகிக்கப்பட்ட தட்சிணாமூர்த்தியின் அருந்தவ புதல்வி அமுதினி. ஆஹா, கண்களை கவரும் வண்ணமிகு கோலம். அமுதினி, சுவாமி யார் என்று உனக்கு தெரியாதல்லவா? இவர்தான் சாக்ஷாத் திருக்கச்சி நம்பி சுவாமிகள். சுவாமி, தங்களுக்கு இந்த அடியவளின் சிரம் தாழ்ந்த நமஸ்காரங்கள். திருக்கோயில் பகுதியாக இருப்பதால் பஞ்சாங்க நமஸ்காரம் செய்ய இயலவில்லை. அடியவளின் அநேக நமஸ்காரங்களை மானசீகமாக தங்களின் திருப்பாதங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். ஏற்று இந்த எளியவளை அனுகிரகிக்க வேண்டும். இந்த வரதனின் ஆசிகள் உனக்கு பூரணமாக இருக்கிறது அம்மா. எவ்வளவு பெரிய தோஷத்திலிருந்து நீ விடுபட்டு வந்திருக்கிறாய் தெரியுமா? அதற்கு கைப்படைத்த பயனாய் அந்த வரதனை கைகூப்பி தொழுது உன் நன்றியை அவனுக்கு வெளிப்படுத்துவதுதான் முறை. தங்களை தொழுவதும் முறைதானே சுவாமி? வந்தனங்கள் நம்பி சுவாமிகளே. வந்தனம். வந்தனம் பட்டரே. வந்தனம். நம்பி சுவாமிகளே, அமுதினி தங்களின் அனுக்கிரகத்தையும் ஆசையையும் யாசித்தது மிகவும் சரியே. ஒப்பற்ற பாகவதர்களின் நல்லாசியை பெற்றாலன்றோ வரதனும் குளிர்ந்து அருள்பாலிப்பான். சரியாக சொன்னீர்கள் தட்சிணாமூர்த்தி. அமுதினியின் நிலை கண்டு நம்பி சுவாமிகள் மிகவும் பதைபதைத்து விட்டார். அவருடைய பதைபதைப்பை அறிந்ததும் வரதனுக்கு பொறுக்குமா? ஆகையால்தான் தகுந்த சிரேஷ்டர் ஒருவர் மூலமாக இவள் வாழ்க்கையை சீர்படுத்தி விட்டான் வரதன். தங்கள் வாழ்விலும் வசந்தத்தை அருளிவிட்டான். பட்டர் சொன்னதில் ஒரு பேருண்மை புதிந்திருக்கிறது. சிரேஷ்டர் ஒருவர் என்றாரே, அந்த ராமானுஜனின் பாத கமலம் உமது பெண்ணின் சிரசில் மகுடமாய் அலங்கரித்து விட்டது.
பிறகு அடியேனின் ஆசியால் ஆகப் போவது என்ன இருக்கிறது? நடந்த நிகழ்வின் மூலம் நமக்கும் சில துர்புத்தி உடையவர்களுக்கும் ராமானுஜன் யார் என்பதையும், கலிகால இருளை அகற்றும் ஒப்பற்ற சூரியன் ராமானுஜன் என்பதையும் வரதன் அனைவருக்கும் உணர்த்திவிட்டான். ராமானுஜனே தங்களது புகழுரைக்கும் போற்றுதலுக்கும் உரியவனாவான். அடக்கத்தில் தாங்களும் ராமானுஜரும் ஒருவரை ஒருவர் மிஞ்சிவிட்டீர்கள். அவரும் அனைத்திற்கும் தாங்களும் வரதனுமே காரணம் என்கிறார். தாங்களோ ராமானுஜரை முன்னிறுத்துகிறீர்கள். தங்கள் இருவரின் கருணையால் இரண்டு கிடந்த இவளின் வாழ்வு விடிந்து விட்டது. எங்கள் வாழ்க்கைக்கும் ஒரு அர்த்தம் கிடைத்தது. தாயே, வரதன் இருக்க வருத்தமேன்? அவனல்லவோ தங்கத்தை தணலிலிட்டு மேலும் மினுமினுப்பாக்குவது போல் பக்தர்கள் ஒவ்வொருவரின் பிறப்பையும் பயனுள்ளதாக்குகிறான். தாங்கள் உண்மையை ஓங்கி ஒலிப்பவர். இருப்பினும் வரதன் வெறும் கண்களுக்கு புலனாவதில்லையே. தங்களைப் போன்ற உத்தமர்கள் மூலம்தானே தன்னை வெளிக்காட்டிக் கொள்கிறார். அவ்வகையில் தங்களின் உபகாரம் அளவிட முடியாதது சுவாமி. தாயே, அடியேன் வரதனின் சேவகன். பேரொருளாளன் தனக்கே உரித்தான வாத்சல்யத்தால் அடியேனையும் ஒரு கருவியாக்கிக் கொண்டிருக்கிறான். வேறு என்ன சொல்ல முடியும்? அடியேனுக்கு கிடைத்திருக்கும் இவ்வாழ்வு என்றும் பிறர் பயன்படி இருக்க வேண்டும் என்றே அந்த மாயவனை பிரார்த்திக்கிறேன். சுவாமி, ஏன் சஞ்சலப்படுகிறீர்கள்? அதை அந்த வரதன் பொறுக்க மாட்டான். பலரது வாழ்வை செம்மைப்படுத்தவே அந்த வரதன் தங்களை எங்கள் முன் தென்படும்படி வைத்திருக்கிறான். சரி பட்டரே, இவர்களை வரதனின் சன்னதிக்கு அழைத்துச் செல்லுங்கள். இவர்கள் தங்கள் நன்றிகளை அவனின் பொற்பாதங்களில் சமர்ப்பிக்கட்டும். உத்தரவு சுவாமி. வாருங்கள் தட்சிணாமூர்த்தி, வாருங்கள் தாயே. அமுதினி, உன் கோலமிடும் கைங்கரியத்தை முடித்து விட்டாயல்லவா? முடித்து விட்டேன் சுவாமி. சரி, அப்படியானால் நீயும் வா. வரதனும் உன்னை காண ஆவலுடன் காத்திருக்கிறான். ராமானுஜனின் பாதம் பட்டவர்களை கண்டால் அவன் பூரிப்பு பன்மடங்காகும். வாருங்கள், போகலாம்.